ஹாய் கைஸ், பேக் டு வாட்சிங். இன்றைக்கி நம்ம வந்து 11 நினைக்கிறேன் பார்க்க போகிறது. வாடா வா வாடி வா 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 கன்ஃபார்ம் இன்றைக்கி டெட்டு தான் நினைக்கிறேன். ஏய் ப்ளீஸ் போகிற அநியாயத்துக்கு எனக்கு உணவுங்க சார். கேஸ், நான் இப்போது வந்துட்டு வீடியோ எடுத்தேன். இதே வீடியோ நான் எடுத்தேன் கொண்டாங்க சார். கேஸ், எனக்கு இந்த இடத்துல ஒண்டி சரியான ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. இவ்வளோ இன்னைக்கு இவன் முடிஞ்ச அடுத்த இடம் எங்கன்னு தெரில கேஸ். பட் இவளை அடிக்கவும் காட்டுவான். அந்த ஈகல்லாம் வருதுமா, அந்த ஈகல்லாம் அடிக்கவும் காட்ட மாட்டேன். ஏன்னா அந்த ஈகல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்களாம் இல்லை. இவன் ஒண்டி தான் லைட்டாக ஏமா படுத்துருங்க அடிக்கிறேன். நான் பாட்டுக்கு 7 தானே படுத்துருக்கேன். ஆகை செல்ல தட்டாமல் நான் பாட்டுக்கு லூஸு மாரி அடிக்கிறீங்க. கமான். நோபடி போனாங்க சார். அந்த ஈகிள் வரும்போது கூட சரியாக அடிச்சிட்றேன். ஆனால் இவன் கூடான் பிச்சு வர்றான் அந்த ரெக்கையை. ஏமா ரெக்கையை வச்சு ரொம்ப பண்ணுறேன். கிஸ் ரெக்காட்டியும் கொஞ்சம் நல்லா பவராக தான் இருக்கு கிஸ். நோ இவன் பவர் என்னன்னு தெரியலங்க, அப்படியே உள்ளுக்கு இழுத்துக்கிறா. ஓடு ஏன்னா இன்னும் எஸ்கேப்பே ஆக முடியாதாடா இந்த பவர்லேருந்து. அவ்வளோதான் இன்னொரு ரெக்கையை பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. போடு, அடுத்த ரெக்கை பிஞ்சிருச்சுல. இதை நான் புது டிஸ்ட் இப்போ தான் நான் ரெக்கையை பிச்சேன். திருப்பி ரெக்கை வளர்ந்துருமா? என்ன அந்த ஈகிள் இஸ் கம்மிங் மாரி ஈகிள் வருது எனக்கு கட்சின்னு. ஓ ஷிட், தப்பா அமுத்திட்டேங்க. இந்தமாரி சட்டுன்னு திடீர்னு கொடுத்தானே எப்பட்றா அடி. லேட்டாகவே கொடுக்குறேங்க, லேட்டாகவே கொடுக்குறேன். இந்த டைம் கரெக்டாக கொடுக்குறேன்டா. அம்பாடா கொடுத்துட்டேன், அவ்வளோதான். கோணாங்க சார். இது இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. அதான் நம்மளோட அந்த இதை பேசிட்டு வந்தேன். கமோன் 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 கேஸ், கொஞ்சம் நாங்கள் வரேன். ஓகே கேஸ், அவ்வளோதான். என்ன அடிக்க முடியல. சரி, நம்ம இந்த படம் வச்சு அடிப்போம். ஏஸ் இதில் அது உள்ளது. பட் நம்ம நார்மல் கட்டையில் வந்து இவளுக்கு அடியே விழுவ முடியுது. ஓஹோ, இதில் வேற ஒன்று இருக்கா? இங்கே வா 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 இந்த டைம் கொடுக்க ரெடியாக இருப்போம். இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல. நோ ஏஸ், இருந்த இடத்த உடச்சு விட்டான். கண்ணை பொங்க விட்டாலே. ஒன்றும் இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒன்று லைட்டாக டஃப்பாக இருக்குங்க. எவ்வளோ ஊதிச்சிட்டேன். ஓகே, கோடஃபோரு கிரேட்டோஸு இது தேவையான நமக்கு ஸ்லோ மோஷனாக. நோ 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 ஓ மை காட், வந்துருச்சுடா சங்கிலி. போது கமான், எப்படியாவது பிடிச்சிடணும். இன்னைக்கு பிடிக்கிறேன், நான் பிடிச்சிட்டேன். இன்னும் என்னை வேற எங்கே கூட்டிகிட்டு போயிடாத. எனக்கு ஹைட்டுனா பயம் சாரி, எனக்கு ஹைட்டுனா பயம். ஆனால் நம்ம கோடஃபாருக்கு ஹைட்டுனாலே பயம் இல்லை. என்ன இப்படியா போனோம்? ஓகே, யூஸ் ஜாய்ஸ்டிக் போல டு மூவ், ஹோல் டு டைவ் அடிக்கணுமா? நான் என்ன டைவ் அடிக்கணும்? இப்படி ஓகேங்க. கைஸ், அவன் நம்மளோட தூரமாக போயிருக்கா.
கமோன். அவளுக்கு முன்னுக்கு நம்ம பின்னா போய் ஆகணும். இங்கே ராக்கெட் மாதிரி இருக்குதுங்க ஜஸ்ட் பார்க்குறது. ஆர்பம் அப்படியே பறக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கையில், அதை சொன்னேன். ஆனால் எப்பட்றா எந்த ஒரு பொடியும் இல்லாமல் அந்த இடத்துல தொங்குற மாரி எந்த ஒரு பொடியும் இல்லை எப்பட்றா பறக்க முடியுது காட் ஆஃப் வார்னால? காடு சரி, அது கொஞ்சம் நியாயம் வேணாமாடா? கேம் வந்தாலும் நியாயம் வேணாமாடா? நோ எஸ். எப்படி கைஸில் பிடிக்கிறது? நானும் எவ்வளோ நேரம் தானே போகிறது? கமோன் கமோன் கைஸ். அப்படியே கை ரொம்ப நாள் ஒரே இடத்துல வச்சா எப்படி எரியணும் அதேமாரி என் கை எரியுது லைட்டாக. ஆனால் அவன் மாற்ற மாதிரி இல்லை. இன்றைக்கி எங்கே போனாலும் உன்னை விட்றதா இல்லை. திருப்பி போட்டலில் போடாதம்மா ப்ளீஸ். ரொம்ப பாவம். பின்னாடி அவ்வளோ டைவ் அடிச்சுட்டு வர்றது ஏதாச்சும் ஒரு மார்க். ஓ கைஸ், மொதே நம்ம பார்த்தோம் 6 பாலம் தான் இவளுக்கு சாவு போல். ஸோ நம்ம 6 வச்சு இவளை குத்துணுமா அடிக்கணும்னா பாக்ஸுன்னு நினைக்கிறேன். செக்கலாம். ஓகே கைஸ், எப்பயும் போல் தான் பாக்ஸு கொடுக்கணும். ஒரு அடி, அடுத்து ஒரு அடி, இன்னொரு அடி. ஷீட் மிஸ் ஆச்சுரா. எங்கே போனாலும் இன்றைக்கி நான் உன்னை விடவே மாட்டேன். கமான் கமான் கைஸ், என் ஸ்க்ரீனே போயிடும் போல் அந்த அளவுக்கு அழுத்திக்கிறீங்க. பின்னாடியே நானும் எவ்வளோ டைவ் அடிச்சுட்டுலாம் வர்றது. ஏம்மா கொஞ்சம் நெல்லுமா. காட் ஆஃப் வார்க்கே லைட்டாக இதாகுது. சரி கிரேட்டோஸ் கைஸ், நான் வேறு வந்துட்டு இந்த கேம் பேரே சொல்லிக்கிறீங்க. ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான். கமோன் கமோன்டா. ஒரு சார் ஒரு கொடுங்க. அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் காட் ஆஃப் வார் அடிங்க. கமோன் அடிங்க. அவ்வளோதான். ஓடு. ஒரே குத்து. நான் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிற மாரி லேண்ட் ஆக போதால் நோ பிளேன் கிராஷ் ஆன மாரி இது கிராஷ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ எங்கேயோ இப்போ லேண்ட் ஆகுது. ஆனால் அது எந்த இடம் தெரியல. என்னடா இது? என்னடா நடக்குது இங்கே? போடு வர்ற மாதிரி கைஸ். எப்படியோ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். லேடி அங்கே ஓல உக்காந்துருக்குது. ஏய் ஓ நீதானாமா? ஓகே ஓகே. காட் ஆஃப் வார் சற்று ஏஞ்சி கிரேட்டோஸ். இல்லை எனக்கு புரியல. யோ இதுலேயே முடிச்சிடாது கேஸ். எனக்கு புரியுதா? அந்த பவரை போடுறவனுக்கே நம்ம ஜம்ப் பண்ணிடணும் போல். டபுள் ஜம்ப் இருந்தால் பூடி வச்சுக்க. யார்கிட்ட? ஓ நம்மகிட்டயே பவர் யூஸ் பண்ணி எண்ணெய் அடிக்க பார்க்குறியா? இந்த சாவே அவ்வளோதான். இப்போ நான் 2 வைக்கும். அவ்வளோதாங்க 2 கையை என்ற கேப்பிச்சிட்டோம். ஓல்ஹார். ஓகே, நம்மளோட இந்த பவர் அடுத்து சொல்லிக்கிட்டாரு. இதை நான் எதிர்பார்க்கல. நெருப்பு அப்படியே தங்க ஜிகு ஜிகு ஜிகுன்னு உடம்புல இருந்து. இப்போ தான் என் சாட்டிஸ்ஃபையாக இருக்கு. இந்த கொள்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த காட் ஆஃப் வார்லாம், இதாங்க இந்த இதுதான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் இந்த காட் ஆஃப் வார்லேயே. ஓகே, இது என்னது? இயரிங்ஸ் தெரியல. இது இவ பவர் போல். இதை வச்சு இவ்வளோ நேரம் ஆட்டங்காட்டிலன்னா இப்போ ஒன்று போனமாக்கில அந்த பவர் நான் எடுத்துக்கிட்டேன்.
கேஸ் வெயிட் அ மினிட், இது ஒருத்தமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சி சண்டை வந்துடுச்சு. கேஸ் இதை ஒண்டி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அடுத்த பார்ட்டில் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகலாம். இவங்களாம் அடித்து முடிச்சிடுறேன். அடித்து முடிச்சுட்டு அங்கே ஒரு சேஃப் இருந்தால் சேஃப் பண்ணிட்டு போயிடுவோம் கேஸ். ஓ இழுக்கிறது புல் பேக் பண்ணுற அந்த மாதிரி போல். ஓகே நான் முடிச்சு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். கைஸ் ஃபைனலி இவனுங்க எல்லாத்தையும் அடித்து நாக் அவுட் பண்ணியாச்சு. ஒன்று என்னென்னத்தெல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணணும்னு தெரில கைஸ். இந்த கேமை நான் நினச்சது கொஞ்சம் வழியாக சீக்கிரமாக முடிச்சிடலேன். ஆனால் இப்போ தான் நான் 10 முட்டை வந்துடுச்சு. ஆனால் ஒன்றும் இந்த கேம் முடிஞ்ச படம் இல்லை கைஸ். அது வந்துட்டு லைவாக இருந்தால் கூட பரவாயில்ல கைஸ். கொஞ்சம் இப்போ நான் ஒரு 5:30 மணி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒரு 7-7:30 மணிக்குள்ளே நம்ம வந்து அடி வாங்காமல் அதெல்லாம் இருந்தாலே கொஞ்சம் நிறையா இடத்துக்கு போகலாம். இது என்னன்னா நான் லைவ் போடல, வீடியோ போடுறேன் கேஸ். நம்ம ஹெல்த்தோட மார்க் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. என்னடா டயர்லாம் முடிச்சிருக்கானுங்க. அடுத்து என்ன இடம்னு தெரியலையே. கோடஸ் பார்ட் கேஸ் இது எந்த இடம்னு மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு இதில் திருப்பியாக சந்திப்போம் கேஸ். மறக்காம சேஃப் செட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா அந்த சேஃப் நோட்னால நம்ம இந்த சேஃபை வந்துட்டு காப்பாற்றோம். அதுக்கு தான் ஏன்னா கிட்ட போய் சேஃப் செட். இது என்ன சிம்பிள்? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ண வியூ செம கைஸ். நம்ம தேடி வந்த இடம் அதான் நம்ம தம்பியை தேட போகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் போல இது. ஓகே கைஸ் ஃபைனலாக நம்ம வந்துட்டு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் யாருக்கெல்லாம் காட் ஆஃப் வார் பிடிக்குமோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு இங்கே பாரு காட் ஆஃப் வார்லாம் விளாண்டு போடுறாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லி விடுங்க. ஓகே.